வணக்கம் நண்பர்களே. தமிழ் மாதங்களில் மிகவும் புனிதமான ஆன்மீக அதிர்வுகள் அதிகமாக இருக்கும் ஒரு சிறப்பு காலம்தான் மாசி மாதம். அதில் ஒரு நாள் மட்டும் மிகவும் அரிய ஆன்மீக சக்தி பூமியில் அதிகரிக்கும் என்று பழமையான சாஸ்திரங்கள் சொல்கின்ற அந்த நாள்தான் மாசி மகம். இந்த நாளில் தெய்வ சக்தி மனிதர்களின் பிரார்த்தனையை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் இந்த நாளில் தீர்த்த ஸ்நானம், தீப வழிபாடு, பிரார்த்தனை செய்வது பல மடங்கு புண்ணியம் தரும் என்று கூறப்படுகிறது. ஆனால் நண்பர்களே, மாசி மகம் நாளில் ஒரு குறிப்பிட்ட திவ்ய தேசத்தில் செய்யப்படும் ஒரு வழிபாடு பலரின் வாழ்க்கையில் அதிர்ச்சிகரமான மாற்றங்களை கொண்டு வந்ததாக பக்தர்கள் நம்புகிறார்கள். அந்த தலம்தான் திருக்கோஷ்டியூர். இங்கு ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாளை பக்தியுடன் தரிசித்து விளக்கு எடுப்பது ஒரு சாதாரண வழிபாடு இல்லை. இது கர்ம தடைகள் கரையும் வழிபாடு, மன இருள் அகலும் வழிபாடு, வாழ்க்கையில் ஒளிவரச் செய்யும் வழிபாடு என்று ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. நண்பர்களே, பலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். மாசி மகத்தோடு திருக்கோஷ்டியூர் விளக்கு எப்படி தொடர்பு உடையது? இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும்? என்ன மந்திரம் சொல்ல வேண்டும்? அதனால் என்ன பலன் கிடைக்கும்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஆன்மீக விளக்கத்துடன் பழமையான நம்பிக்கைகள் மற்றும் பக்தர்களின் அனுபவங்களை வைத்து இன்று இந்த வீடியோவில் முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. அப்பொழுதுதான் மாசி மகத்தின் ரகசியம், திருக்கோஷ்டியூரின் மகிமை, அங்கு விளக்கெடுக்கும் சரியான முறை, அதிக பலன் தரும் நேரம், அதன் ஆன்மீக அர்த்தம் எல்லாம் தெளிவாக புரியும். இந்த ஆன்மீக பயணத்தை இப்போதே தொடங்கலாம். மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாள்தான் மாசி மகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்மீக நம்பிக்கையின்படி இந்த நாளில் நீரில் தெய்வ சக்தி அதிகரிக்கும். அதனால்தான் இந்த நாளில் தீர்த்த ஸ்நானம், பூஜை, தீப வழிபாடு செய்வது பல மடங்கு புண்ணியம் தரும் என்று பழமையான நூல்கள் கூறுகின்றன. இந்த நாளில் நம் மனசு தூய்மையாக இருந்தால் பிரார்த்தனை மிக விரைவில் பலம் தரும் என்று நம்பப்படுகிறது. மாசி மகம் நாளில் செய்யும் முறை: 1. காலையில் ஸ்நானம். முன்னதாக எழுந்து குளித்து மனசை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். 2. கோவில் தரிசனம். முதலில் பெருமாளையும் தாயாரையும் பக்தியுடன் தரிசிக்க வேண்டும். 3. விளக்கு ஏற்றுதல். அகலில் எண்ணெய் ஊற்றி திரிவைத்து தீபம் ஏற்றுங்கள். 108 முறை ஓம் நமோ நாராயணாய ஜபிக்கலாம். 4. தீபம் வைக்கும் இடம் கோவிலில் குறிப்பிட்ட தீபஸ்தலத்தில் மட்டும் வைக்க வேண்டும். 5. பிரார்த்தனை. உங்கள் வேண்டுதலை மனதில் அமைதியாக சொல்லுங்கள். அதனால் கிடைக்கும் பலன்கள்: இந்த வழிபாடு செய்தால் மன அமைதி, குடும்ப நலன், தடைகள் குறைதல், ஆன்மீக முன்னேற்றம் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். முக்கியமாக நம்பிக்கையுடன் செய்தால் மனதிற்கு பெரிய மாற்றம் உண்டாகும். அப்படியாப்பட்ட திருக்கோஷ்டியூர் தலத்தின் சிறப்புகளை பார்க்கலாம். திருக்கோஷ்டியூர் ஒரு சாதாரண கோவில் இல்லை. இது ஒரு திவ்ய தேசம், பழமையான வைஷ்ணவ சமய தலம். இங்கு ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் அருள் புரிகிறார். இந்த தலம் வேண்டுதல் நிறைவேறும் தலம் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். மாசி மகம் நாளில் இங்கு விளக்கு ஏற்றுவது கர்ம தடைகள் கரையும், மனக்குழப்பம் நீங்கும், வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் என்று நம்பிக்கை உள்ளது. விளக்கு வழிபாட்டின் ஆன்மீக அர்த்தம். நண்பர்களே, விளக்கு என்பது ஒரு சாதாரண தீபம் அல்ல. இதற்கு ஒரு ஆழமான அர்த்தம் உள்ளது. தீ, தெய்வ அருள்; எண்ணெய், கர்மங்கள்; ஒளி, ஞானம். நாம் தீபம் ஏற்றும் போது உள்ளிருக்கும் இருள், அதாவது பயம், கவலை, தடைகள் அகலும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் மாசி மகம் நாளில் விளக்கு ஏற்றுவது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுகிறது. விளக்கு ஏற்ற தேவையான பொருட்கள்: மாசி மகம் நாளில் விளக்கு எடுக்கும் போது அகல் விளக்கு, நல்லெண்ணெய் அல்லது நெய், பஞ்சுத்திரி, பூ, பழம் எடுத்துச் செல்லலாம். எண்ணிக்கை 9, 18, 27, 108 உங்கள் வசதிக்கு ஏற்ப தேர்வு செய்யலாம். திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலின் மாசி மக தெப்ப திருவிழாவில் மிக முக்கியமான பிரார்த்தனையான விளக்கு. பிரார்த்தனை பற்றி பலரும் பலவிதமாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சரியான முறையில் எப்படி செய்ய வேண்டும்? வீட்டில் எப்படி பூஜை செய்ய வேண்டும்? நிறைவேறின பிறகு என்ன செய்ய வேண்டும்? இந்த எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். விளக்கு எடுக்கும் சரியான முறை: கோவிலில் சென்று முதலில் சுத்தமான இடத்தில் கோலம் போடுங்கள். அதில் அகல் விளக்கு ஏற்றி ₹1 காசு போட வேண்டும். முக்கியமா மற்றவர்களின் விளக்கில் இருந்து காசு போட்டு எடுக்கக்கூடாது. பிறகு எரியும் விளக்கை மூடி மஞ்சள் துணியில் கட்டி டப்பாவில் வைத்து வீட்டிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். வீட்டில் பூஜை செய்யும் முறை: இந்த ஜோடி விளக்கு பெருமாளும் லட்சுமியும் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பதாக அர்த்தம்.
மஞ்சள் துணியை ஒருபோதும் அவிழ்க்கக்கூடாது. பூஜை செய்யும் போது டப்பா மூடியை மட்டும் திறந்து தீபம் தூபம் நெய்வேத்தியம் காட்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிறகு 108 முறை ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ மாதவாய சொல்லுங்க. பூஜை செய்யும் போது உங்களால் முடிந்த அளவு ₹1 காசு டப்பாவில் சேர்த்து வைக்கலாம். பின்னர் அதை கோவில் உண்டியலில் செலுத்த வேண்டும். உங்கள் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு விளக்கை அப்படியே டப்பாவுடன் கோவிலுக்கு கொண்டு சென்று சன்னதியில் ஒப்படைக்க வேண்டும். முடிச்சை அவிழ்த்து விளக்கு ஏற்றக்கூடாது. நன்றி செலுத்தும் விதமாக வெள்ளி பித்தளை விளக்கு அல்லது வஸ்திரம் சமர்ப்பிக்கலாம். வேண்டுதல் நிறைவேறவில்லை என்றாலும் விளக்கை தெப்ப குளத்தில் போடக்கூடாது. அதை கோவிலில் ஒப்படைத்து மீண்டும் விளக்கு எடுத்து பூஜை தொடர வேண்டும். இந்த விளக்கு ஒரு சாதாரண தீபம் அல்ல, பெருமாளின் அருளை நம் வீட்டுக்கு வரவேற்கும் புனித சின்னம். நம்பிக்கையுடன் தொடர்ந்து பூஜை செய்தால் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சில தருணங்கள் மட்டும்தான் அவரை முழுவதும் மாற்றிவிடும். அந்த தருணம் ஒரு பெரிய சம்பவமாக இருக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் ஒரு சிறிய நம்பிக்கை, ஒரு சிறிய ஒளி அவரின் வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பித்துவிடும். தமிழ்நாட்டின் ஆன்மீக மரபுகளில் நூற்றாண்டுகளாக தொடரும் ஒரு நம்பிக்கை உள்ளது. மாசி மாதத்தில் வரும் ஒரு நாள் மட்டும் மனிதனின் பிரார்த்தனை மிகவும் ஆழமாக தெய்வத்தை அடையும் என்று. அந்த நாள்தான் மாசி மகம். இன்னைக்கு நீங்க கேட்க போகும் கதை ஒரு மனிதரின் வாழ்க்கை மட்டுமல்ல, நம்பிக்கை, பிரார்த்தனை, மாற்றம், இந்த மூன்றின் உண்மை அனுபவம். ஒரு சிறிய கிராமத்தில் லட்சுமி என்ற பெண் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுடைய வாழ்க்கை வெளியே பார்த்தால் சாதாரணமாகவே இருந்தது. ஆனால் உள்ளுக்குள் அவள் ஒரு பெரிய போராட்டம். நிதி பிரச்சனை, கணவரின் வேலை நிலையானதில்லை, குழந்தையின் எதிர்காலம், இவை எல்லாம் அவளுடைய மனதில் ஒரு நிரந்தர அழுத்தம். இரவு நேரங்களில் அவள் தூங்க முடியாமல் ஒரே ஒரு கேள்வி, எப்பொழுது எல்லாம் சரியாகும்? ஒரு நாள் அவளுடைய உறவினர் சொன்னார், மாசி மகம் நாளில் ஒரு தலம் போய் விளக்கு ஏற்று, உன்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும் என்றார். அந்த வார்த்தை முதலில் அவளுக்கு ஒரு சாதாரண ஆலோசனை போல இருந்தது. ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை நம்பிக்கையை பிடிக்க வைக்கிறது. அந்த நம்பிக்கை அவளை திருக்கோஷ்டியூர் அழைத்துச் சென்றது. அந்த நாள் அதிகாலை கோவிலின் மணி ஒலி மெதுவாக காற்றில் பரவியது. பக்தர்கள் அமைதியாக நடந்து வருகிறார்கள். அவள் கோவிலுக்குள் நுழைந்தபோது ஒரு அமைதி, ஒரு பாதுகாப்பு உணர்வு. சுற்றிலும் ஒளிரும் தீபங்கள். அந்த ஒளி மனதை மெதுவாக அமைதியாக்கியது. அவள் ஒரு அகல் விளக்கு எடுத்தாள், எண்ணெய் ஊற்றினாள், திரியை வைத்தாள். அந்த தீபம் எரிந்த அந்த நொடி அவள் கண்களில் கண்ணீர். அவள் சொன்னது ஒரே ஒரு பிரார்த்தனை, என் குடும்பத்துக்கு அமைதி வேண்டும். அந்த நாளுக்கு பிறகு வாழ்க்கை ஒரே நாளில் மாறவில்லை. ஆனால் அவளுடைய மனநிலை மாறியது. பயம் குறைந்தது, நம்பிக்கை அதிகரித்தது. அந்த நம்பிக்கை அவளை முன்னே செல்ல வைத்தது. சில மாதங்களில் கணவருக்கு வேலை கிடைத்தது. வீட்டில் அமைதி அதிகரித்தது. அவள் சொன்னாள், நான் ஏற்றியது தீபம் இல்லை, என் வாழ்க்கையில் நம்பிக்கை என்று. நண்பர்களே, நாம் ஏற்றும் தீபம் ஒரு சடங்கு மட்டுமில்லை, அது நம்மில் இருக்கும் இருளை அகற்றும் ஒரு அடையாளம். விளக்கு ஒளி, அறிவு, நம்பிக்கை, இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் நினைவூட்டுகிறது. மாசி மகம் நாளில் இந்த வழிபாடு மனதை மீண்டும் தொடங்க வைக்கும் ஒரு ஆன்மீக அனுபவம். நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை இருக்கிறது. சிலருக்கு குடும்ப பிரச்சனை, சிலருக்கு நிதி சிரமம், சிலருக்கு மன அமைதி தேவை. அந்த எல்லா கதைகளுக்கும் ஒரு பொதுவான தேவை, நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஒரு வடிவம்தான் தீப வழிபாடு. முடிந்தால் திருக்கோஷ்டியூர் சென்று வாருங்கள். மாசி மகம் என்பது ஒரு சாதாரண பண்டிகை இல்லை. இது நம்ம வாழ்க்கையை மறுபடியும் ஒளியால் நிரப்பும் ஒரு ஆன்மீக வாய்ப்பு. அந்த நாளில் திருக்கோஷ்டியூரில் விளக்கு ஏற்றுவது நம்பிக்கை, பக்தி, மன அமைதி, இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் தரும் ஒரு அரிய வழிபாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மாசி மகம் அன்று நீங்கள் இந்த வழிபாடு செய்ய போகிறீர்களா? கமெண்ட்ல எழுதுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு ஆன்மீக வீடியோவில் சந்திப்போம்.